ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். சரி, வாழ்வாள்னு பேசணும்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க. சிட்டியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அடர்ந்த காடு ஹைவேயில், ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல், ஒரு பெரிய ஹோட்டல், ஒரே ஒரு ஹோட்டல் தான். இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா ரோடு ஏற்றிட்டு போவாங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய லாரிகள்லாம். அந்த ஒரு பெரிய ஹோட்டலுக்கு நீங்கள் செஃப்பாக போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 AM. நீங்கள் அந்த 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சமைக்கிறப்ப ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஆனால் தப்பி தவறி கூட அந்த பையன்கிட்ட பதில் பேசிடவே கூடாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஹோட்டல் நீங்கள் செஃப்பாக ஜாயின் பண்ணணும்னா 4 ரூல்ஸ் இருக்குது. இந்த 4 ரூல்ஸும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரூல், நீங்கள் 4 மணிக்கு அங்கே சமைக்க போயிடணும். 4 மணிக்கு நீங்கள் ஹோட்டலில் சமைச்சிட்ருக்கிறப்ப சுற்றி இருக்கிற கதவுலாம் டப் டப் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். சின்ன பசங்க விளையாட்டுத்தனமாக தட்டுவாங்களா, அந்த மாதிரி. அந்த டைமில் நீங்கள் சின்ன பசங்க தான் தட்டுறாங்கன்னு சொல்லி பதிலுக்கு பதில் நீங்களும் தட்டிடக்கூடாது. ரூல்ஸ் நம்பர் 2, கிச்சனில் டைனிங் டேபிளில் பார்த்தீங்கன்னா 12 பவுல் தான் இருக்கணும். தப்பி தவறி அதில் எக்ஸ்ட்ராவோ அதை 12 பவுலோட கம்மியாகவோ நீங்கள் வச்சிடவே கூடாது. சிங்கில் பார்த்தீங்கன்னா யாரோ சாப்பிட்டுட்டு போட்ட மாதிரி ஒரு பவுல் கிடச்சிக்குது அப்படின்னா அதை நீங்கள் 13வது பவுலாக எடுத்து வச்சிடவே கூடாது. உடனே கிச்சனில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் கிச்சனில் ஒரு வாரமாக ஒழிஞ்சிக்கணும். 5 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் எப்பவும் போல் சமைக்க போயிடலாம். ரூல்ஸ் நம்பர் 3, நீங்கள் சமைக்கிறதுக்கு காய்கறிகள் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக எந்த வெஜிடபிளுமே இல்லாமல் உள்ளேருந்து புகையாக வருது அப்படின்னா டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணால் அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேயில் இருக்கிற வெஜிடபிள் மட்டும்தான் எடுத்துக்கணும். தப்பி தவறி கூட கீழே இருக்கிற ட்ரேலேருந்து எந்த ஒரு திங்ஸும் எடுத்துடவே கூடாது. ரூல்ஸ் நம்பர் 4, நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது பின்வாசல் வழியாக ஒரு குட்டி பையன் வந்து இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அழுவான். தப்பி தவறி கூட அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுறவே கூடாது. ஸோ இந்த 4 ரூல்ஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கேட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு செஃப்பாக நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.